பேர் வந்துட்டு சென்டிமெண்டலாக சில ட்ரெஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம். நம்மளுடைய குழந்தைங்க வந்து சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் இது எல்லாத்தையுமே ஒரு மெமோரிஸ்க்காக வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் சென்டிமெண்டலாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒண்ணே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க சாம்பிளுக்காக. ஸோ நான் வந்து ஃபைஹா பேபி பிறந்த அப்போ போட்ட ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு இந்த ஃப்ராக் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஞாபகத்துக்காக வச்சுருக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தா போதும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம வீடு ஃபுல்லாக திங்ஸாக தான் இருக்கும். ஸோ தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம டொனேஷன் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன நமக்கு தேவை, என்ன தேவை இல்லாதது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். அதனால 5 டம்ளர் மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா நமக்கு கெஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதாவது நமக்கு தேவைப்படும் போது மட்டும் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே